இது சரியா ஜூன் 17, 2025 தெலுங்கானால இருக்கிற கட்வால் அப்படிங்கிற சிட்டில நேரம் இரவு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. காலையில வெளியே போனவரு இன்னும் வீட்டுக்கு வராம எங்க போனாரு, ஏன் அவருடைய நம்பர் நாட் ரீச்சபிள் அப்படின்னே வருது அப்படின்னு கவலையால கனத்து போன இதயத்தோட மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க 23 வயதான ஐஸ்வர்யா. பயப்படாதமா, அவனுடைய போன்ல சார்ஜ் போயிருக்கும், இப்ப வந்துருவான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒருவித பதட்டம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்காம ஐஸ்வர்யாவுடைய மாமனாரும் மாமியாரும் அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஐஸ்வர்யாக்கு அவங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு பைக் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. சோ அவங்களும் அவங்களுடைய மாமனாரும் மாமியாரும் அவசரமா வெளியே வந்து பாக்குறாங்க. பட் அங்க வந்தது ஐஸ்வர்யாவுடைய ஹஸ்பண்ட் தேஜேஸ்வர் இல்ல, அவருடைய தம்பி தேஜ்வர்தன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க 3 பேருமே ஏமாற்றம் அடைறாங்க. இப்ப அவங்க 3 பேருமே ஏமாற்றம் அடைஞ்சதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு ஷாக்கான தேஜ்வர்தன் உடனடியா தன்னுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவரு அங்க வந்தாரா அப்படின்னு கேக்குறாரு. மேலும் தன்னுடைய அண்ணன் நடத்திட்டு வர ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கும் போய் பாக்குறாரு. பட் அங்க எல்லாமே அவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் பதட்டம் அடைகிறாரு. இருந்தாலுமே ஒரு அரைகுறையான நம்பிக்கையோட தன்னுடைய அண்ணன் திரும்ப வந்துருவார் அப்படின்னு அவரும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலை விடிஞ்ச பிறகும் கூட அவங்களுடைய மனசில் இருந்த இருள் இன்னுமே விலகாம அப்படியே தான் இருந்திருக்கு. எஸ், தேஜ்வர்தனுடைய அண்ணனும் ஐஸ்வர்யாவுடைய கணவருமான 32 வயதான தேஜேஸ்வர் இன்னுமே வீட்டுக்கு வராம தான் இருந்திருக்காரு. இப்பதான் கண்டிப்பா என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு உணர ஆரம்பிச்ச தேஜேஸ்வருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடனடியா அவரை காணோம் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி காணாம போன தேஜேஸ்வர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் இப்ப ரீசெண்டா தெலுங்கானா மட்டும் இல்ல தென்னிந்தியா முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிற கேட்கிறவங்களால கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியாத ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிஸை கேட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு சைலண்ட் கில்லர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பயப்படாதீங்க, இவனால உங்களுடைய உயிருக்கு பாதிப்பு இல்ல, ஆனா உங்களுடைய பணத்துக்கு அதோடைய வேல்யூக்கு தான் பாதிப்பு. எஸ், நான் இன்ஃப்ளேஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப உங்களுடைய குடும்ப செலவு மாசத்துக்கு ஒரு 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். 5% தான் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு வச்சாலுமே சேம் இதே லைஃப் ஸ்டைல்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அது 80,000 மாறி இருக்கும். which means ஒவ்வொரு வருஷமும் பணத்துடைய வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் சொல்றேன், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பணம் போட்டா போதாது. ஏன்னா FD இன்ட்ரெஸ்ட்ல 5 to 6% ரிட்டர்ன்ஸ் வந்தாலுமே டாக்ஸுக்கு அப்புறமா இன்ஃப்ளேஷனை சமாளிக்கவே முடியாது. இதுக்கு ரியல் சொல்யூஷன் உங்களுடைய பணத்தை பல மடங்கு க்ரோ ஆகுற பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கணும். நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ற பணம் பல மடங்கு க்ரோ ஆகணும். மெச்சூரிட்டி அப்ப ₹1 கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தா பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் அவங்களுடைய நியூ NFO நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 21% கடந்த 5 வருடத்துல 31.3% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பேங்க்ஸ்ல கொடுக்கறதை விட இது ரொம்பவே அதிகம். இதே இண்டெக்ஸ் தான் பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் அவங்களுடைய புது NFOல ரெப்ளிகேட் பண்றாங்க. ஆனா ஜூலை 14 வரைக்கும் தான் இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். NAV பிரைஸ் ₹10 தான். எவ்வளவு ஹை அமௌண்ட் வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. உங்க மந்த்லி பிரீமியமோட 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். NRIs மாசம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணா 2 கோடி வரைக்குமே க்ரோ ஆகுற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. மறக்க வேண்டாம், ஜூலை 14 தான் லாஸ்ட் டேட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க.
இன்ட்ரோல சொன்ன அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, மேபி அது 2025 மே மாசத்துடைய லாஸ்ட் வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கானால இருக்கிற கர்னூல் அப்படிங்கிற சிட்டில வீடு கட்டுறதுக்காக கடன் கொடுக்கக்கூடிய கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ரன் ஆயிட்டு இருந்துச்சு. 35 வயதான அந்த ஏஜென்சியுடைய மேனேஜர் திருமலா ராவ் அவருடைய கேபின்ல உட்கார்ந்தபடி அவருடைய கன்னத்தை கைகளால தடவிட்டு யாரையோ எதிர்பார்த்தபடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்த சில நிமிடங்கள்லயே அவர் எதிர்பார்த்த 30 வயது இருக்கக்கூடிய அந்த 3 ஆண்கள் அவருடைய கேபின் கதவை திறந்துட்டு உள்ள வந்து நிக்கிறாங்க. அப்படி முகத்துல சந்தோஷத்தோட அவர் முன்னாடி நிக்கிறவங்களை பார்த்து, ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்ச திருமலா ராவ் சில நொடிகள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல அவர் சொன்னதை கேட்டு ஆனந்த கடல்ல மிதக்க ஆரம்பிச்ச அந்த 3 பேருடைய முகத்துல இருந்த சந்தோஷம் அடுத்த சில நிமிடங்கள்லயே சடனா காணாம போகுது. அதோட திருமலா ராவ் சொல்றத நம்ப முடியாத மாதிரி அவங்களுடைய மனசு அதிர்ச்சியான நிலைமைக்கு போக ஆரம்பிக்குது. இப்ப நான் சொன்ன இன்சிடென்ட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடி அதே கர்னூல் சிட்டில வாழ்ந்துட்டு வர்ற 50 வயதான சுஜாதாவுக்கு அவங்களுடைய மகள் சகஸ்ரா மேல ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதாவது அவங்களுடைய மகள் எப்ப பார்த்தாலுமே போன்ல வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால் மூலமா யார் கூடவோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சுஜாதா கவனிக்கிறாங்க. சோ அவங்களுடைய மகள் யாரையோ லவ் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிக்குது. இப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 நாட்கள் கழிச்சு அவங்க ஸ்வீப்பரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு மறுபடியும் வேலைக்கு போறாங்க. ஸ்வீப்பர் அப்படின்னா கூட்டி பெருக்கக்கூடிய, கிளீன் பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யறவங்க. சுஜாதா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு வீட்டுல ரெஸ்ட்ல இருந்தாங்க. அந்த டைம்ல தான் தன்னுடைய பெண்ணுடைய பிஹேவியரை கவனிச்சிருக்காங்க. சோ இப்ப லீவ் முடிஞ்சு மறுபடியுமே அதே கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. பட் அங்கிருந்த அந்த கம்பெனியுடைய மேனேஜர் சுஜாதா கிட்ட இப்ப பேசுற விதமும் நடந்துக்கிற விதமும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம போகுது. பிகாஸ் அந்த ஒரு மாச லீவுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் சுஜாதா கிட்ட நடந்துகிட்டதே வேற. இப்ப இந்த ஒரு மாச லீவுக்கு அப்புறமா சுஜாதா கிட்ட அந்த மேனேஜர் நடந்துக்கிற விதமே வேற. சோ அவர் ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்த கம்பெனியில் இருக்கிற சில ஸ்டாஃப்ஸ் கிட்ட சுஜாதா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப் சொன்ன பதில கேட்ட அவங்களுடைய மனசு அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போக ஆரம்பிக்குது. இப்ப உடைஞ்சு போன அவங்களுடைய மனசை மறுபடியுமே ஒட்ட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண சுஜாதா நல்லா திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. பட் அப்படி அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு தான் ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிரை குடிக்க போகுது அப்படின்னு அப்ப அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. அது சரியா ஜூன் 21, 2025 ஆந்திர பிரதேசல கலேரி நகரி அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவருக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியும் இருக்கு. சோ அன்னைக்கு நேரம் காலையில ஒரு 8:15 மணி இருக்கும். இப்ப அந்த காட்டு பகுதியில் இருந்த அந்த ரோடு வழியா போகும்போது ரொம்பவே ஹெவியான ஒரு துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு அப்படிங்கறத அக்கம் பக்கத்துல இருந்த கிராம மக்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொன்னாலே அங்க கண்டிப்பா ஒரு இறந்து போன மனித உடல் இருக்கும் அப்படிங்கறது நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதேதான். இப்ப எங்கேயுமே தகவல் கிடைச்சு அங்க வந்த போலீஸ் அழுகிய நிலைமையில கிடந்த ஒரு ஆணுடைய உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ்க்கு ஒரு சில நாட்கள்லயே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அதுல இறந்து போன அந்த நபருக்கு 32 வயது இருக்கும் அப்படின்னும் அவர் இறந்து போய் ஒரு 4 நாட்கள் தான் ஆகியிருக்கும் அப்படின்னும், அதாவது ஜூன் 17ஆம் தேதி காலையில 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கறதும், காஸ் ஆஃப் டெத் அவருடைய தலையில ஏற்பட்ட வெட்டுக்காயங்களும், கழுத்து, மார்பு, வயிறு அப்படின்னு பல இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்டதாலையும் தான் அவரு இறந்து போயிருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல இறந்து போனது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியால மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து நான் இன்ட்ரோல சொன்ன காணாம போன தேஜேஸ்வருடைய உடல் தான் அது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்ப விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல அன்னைக்கு காலையில, அதாவது ஜூன் 17 அன்னைக்கு காலையில தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்பின தேஜேஸ்வர் எங்க போனார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்றும் தேஜேஸ்வருடைய
செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அதே கர்னூல் சிட்டியில் இருக்கிற கிருஷ்ணா ரெட்டி பங்களா அப்படிங்கிற இடத்துல தான் தேஜேஸ்வருடைய பைக் பார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும், அங்கிருந்து 270 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எர்ராவள்ளி அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் கடைசியா தேஜேஸ்வருடைய செல்போன் சிக்னலும் கட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மிக முக்கியமா தேஜேஸ்வருடைய செல்போன் நம்பரும் அவரு கூட கடைசியா பேசின ஒரு நபருடைய செல்போன் நம்பரும் ஒரே ரூட்ல தான் டிராவல் ஆகி எர்ரவள்ளி வில்லேஜ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. பட் தேஜேஸ்வர் கூட பேசின அந்த பர்டிகுலர் பர்சனுடைய நம்பருமே இப்ப ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு அப்படிங்கறதால ராஜு அப்படிங்கிற பெயர்ல இருந்த அந்த நம்பர் எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நபர் அங்க இல்ல அப்படிங்கறதும் ஒரு 2 நாளா அவர் வீட்டுக்கே வரல அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இப்ப அந்த ராஜு அப்படிங்கிற அந்த நபருடைய கால் ஹிஸ்டரியை செக் பண்ண போலீஸ்க்கு அந்த நபர் கர்னூல் சிட்டியில இருந்து ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு காரை மந்த்லி ரெண்டலுக்கு எடுத்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனடியா தெலுங்கானால இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்குமே அலர்ட் பண்ணி அந்த காரை மடக்க சொல்லி தகவல் கொடுக்கறாங்க. சோ போலீஸ் நினைச்ச மாதிரி ஜூன் 24 அன்னைக்கு புல்லூரு அப்படிங்கிற வில்லேஜ் கிட்ட இருக்கிற ஒரு செக் போஸ்ட்ல வச்சு அந்த காரை போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க. அதிலிருந்து 25 வயதான ராஜு, 30 வயதான நாகேஷ் மற்றும் பரசுராமுடு அப்படிங்கிற இவங்க 3 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கூடவே அவங்க 3 பேருமே போலீஸ் கிட்ட சொன்ன தகவலை வச்சு மேலும் ஒரு 5 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா இவங்க 8 பேரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் நடந்த உண்மைகளை ஒன்னொன்னா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தெலுங்கானாவையே அதிர வச்ச இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு வாயை பிளக்க வச்ச அந்த கன்ஃபஷன்ல அவனுங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். அது சரியா மே 23, 2025 மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் அப்படிங்கிற சிட்டியை சேர்ந்த ராஜா ரகுவன்சியும் அவருடைய புது மனைவியான சோனம் ரகுவன்சியும் ஹனிமூனுக்காக மேகாலயாக்கு போறாங்க. பட் சோனம் 3 பேர் கொண்ட கூலிப்படையை வச்சு ராஜா ரகுவன்சிய கொலை பண்ணிருக்கா. மேலும் போலீஸ் கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவருடைய ஹஸ்பண்ட யாரோ கொலை பண்ணிட்டு கூடவே அவளையும் கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு டிராமா பண்ணிருக்கா. பட் போலீஸ் அவளுடைய கால் ஹிஸ்டரியை வச்சு அவளும் அவளுடைய லவ்வர் ராஜ்சிங்கும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ கேஸை மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்த வீடியோ தானே, மறுபடியும் அதே கேஸோட இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஒரு கொலையை பண்ணிட்டு சாமர்த்தியமா டிராமா பண்ணி அதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சோனம் மற்றும் அவளுடைய லவ்வர் 2 பேருமே போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நம்மளுமே சோனம் மாதிரி தான் கொலையை பண்ண போறோம். பட் அவங்கள மாதிரி போலீஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்னு ஒரு 3 பேர் சேர்ந்து போட்ட பிளான் தான் தேஜேஸ்வருடைய உயிரை பலி வாங்கியிருக்கு. பாத்தீங்களா சிங்கம் படத்துடைய கிளைமேக்ஸ்ல திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல அப்படின்னு பிரகாஷ் ராஜை பார்த்து சூர்யா சொல்ற மாதிரி எத்தனை தடவை இதை நம்ம சொன்னாலுமே திரும்ப திரும்ப இதே ஃபார்மட் தான் நடந்துட்டு இருக்கு. சரி ப்ரோ எங்களுக்கு எதுவுமே புரியல, யார் அந்த 3 பேர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அந்த கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஜென்சியுடைய மேனேஜர் திருமலா ராவ், அதான் அவன் கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 3 பேர் உள்ள என்ட்ரானாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் அதுக்கப்புறமா தன்னுடைய மகள் எப்ப பார்த்தாலுமே போன்ல யார் கூடவோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சுஜாதா மற்றும் அவங்களுடைய மகள் சகஸ்ரா. இவங்க 3 பேர் தான் நம்ம ராஜா ரகுவன்சி கேஸ் மாதிரி மாட்டிக்காம இந்த தேஜேஸ்வரை கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்ட அந்த 3 பேர். அதாவது திருமலா ராவ் மேனேஜரா இருந்த அந்த ஏஜென்சியில தான் சுஜாதா ஸ்வீப்பரா வேலை பார்க்கறாங்க. பட் குப்பைகளை கூட்டி அள்ளிட்டு இருந்த அவங்கள மேனேஜர் திருமலா ராவ் அவனுடைய கைக்குள்ள அள்ளி வச்சுக்கிறான். எஸ், ஏற்கனவே திருமணமான திருமலா ராவ் அவனை விட 15 வயசு அதிகமா இருக்கிற ஹஸ்பண்டை இழந்த சுஜாதா கூட தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அடிக்கடி சுஜாதாவுடைய செலவுக்கு பணமும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். பட் இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் திடீர்னு சுஜாதாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. சோ ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருந்த சுஜாதா அவங்களுடைய மகள் சகஸ்ராவை ஸ்வீப்பர் வேலை பார்க்கறதுக்காக அந்த ஏஜென்சிக்கு அனுப்புறாங்க. பட் 50 வயதான சுஜாதா மேலேயே கை வச்ச திருமலா ராவ் இப்ப 23 வயதான அவங்களுடைய மகள் மேலேயுமே கை வைக்கிறான். ஆல்சோ அத சகஸ்ராவும் சந்தோஷமா அக்செப்ட் பண்றா. மேலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட போன் மூலமா பேசவும் ஆரம்பிக்கிறா. சோ இத பார்த்துதான் அவளுடைய அம்மாவும் அவன் மேல சந்தேகப்படுறாங்க. மேலும் ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் வேலைக்கு போன அவங்க கிட்ட திருமலா ராவ் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதையும் நோட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கும் திருமலா ராவுக்கும் ஒரு அஃபையர் இருக்கிறதும், மேலும் அவங்களுடைய மகள் கூடவும்
திருமலராவுக்கு ஒரு அஃபையர் இருக்கிறதும் அங்க வேலை செய்யற சில ஸ்டாஃப்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க மூலமா நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சுஜாதா அவங்களுடைய மகளுடைய போனை செக் பண்ணி அது உண்மைதான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனாலதான் அவங்களுடைய மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கு. பிகாஸ் ஹஸ்பண்ட் இல்லாத அவங்களுக்கு திருமலரா ஒரு துணையா இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அப்படி நம்பினதே அவங்களுடைய தப்பு தான். அவனே ஆல்ரெடி கல்யாணமானவன், கல்யாணம் ஆயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இப்ப அவங்களுடைய மகள் கூடவே அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இவங்கள ஒதுக்குறான் அப்படிங்கறதால அவங்க மனசு உடைஞ்சு போறாங்க. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய மகள் சகஸ்ராவுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா திருமலரா சகஸ்ராவை மறந்துட்டு மறுபடியுமே பழைய மாதிரி நம்ம கூட பழக ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சோ அவசரமா ஒரு மேரேஜ் புரோக்கர் மூலமா இன்ட்ரோல காணாம போனார் இல்லையா தேஜேஸ்வர், அவரு கூட மே 18 அன்னைக்கு அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ப்ரோ, தேஜேஸ்வருடைய மனைவியுடைய பெயரை நீங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி சகஸ்ரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எஸ், சகஸ்ராக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. இப்ப விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஐஸ்வர்யா தன்னுடைய மேரேஜுக்கு அப்புறமா கூட திருமலராவ் கூட பேசிட்டு தான் இருந்திருக்கா. மேலும் ஐஸ்வர்யாவை வேற இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்ததால கோபமான திருமலராவும் அதுக்கப்புறமா சுஜா கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிருக்கான். சோ இதை தாங்கிக்க முடியாத சுஜாதா அதுக்கான காரணத்தை அவங்க கிட்ட கேக்குறப்பதான் ஐஸ்வர்யா இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு ஐஸ்வர்யா கிடைச்சாதான் நான் உங்க கூட பழைய மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அதை கேட்ட சுஜாதாவோ ஐஸ்வர்யாவுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு, அப்புறம் எப்படி அவளை உன் கூட என்னால சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் அப்பதான் மேரேஜ் ஆனா என்ன, ஐஸ்வர்யாவுடைய ஹஸ்பண்ட க்ளோஸ் பண்ணிட்டா அவ மறுபடியும் உங்க கூட தானே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னங்கடா இது, எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. சிம்பிளா நடந்ததை சொல்லிட்டு விலகி வந்தாலே போதுமே, இல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாமே. எதனால இவங்களுடைய புத்தி எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு போகுது அப்படின்னு தெரியல. சரி ஓகே, ஆரம்பத்துல அதை கேட்டு சுஜாதா அதிர்ச்சி ஆனாலுமே கிரி படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி பேக்கரியை நீ வச்சுக்கோ, உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுஜாதா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த டீலிங்க்கு ஓகே சொல்றாங்க. இப்ப ஐஸ்வர்யாவுக்கு அவளுடைய ஹஸ்பண்ட கொலை பண்றதுல எந்தவித அதிர்ச்சியுமே இல்ல அப்படின்னாலும் திருமலராவுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனாலுமே கூட அவளுமே அதை பெருசா எடுத்துக்காம அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்குது அப்படிங்கறதால அவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்க போற அந்த ஐடியாக்கு அவளும் ஓகே சொல்றா. எவ்வளவு கேவலமான ஒரு குடும்பம் அப்படின்னு பாருங்க எஸ்டிஏ. சோ இப்படி தேஜேஸ்வரை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு திருமலராவ் திங்க் பண்றப்பதான் நம்ம மட்டும் இல்ல, இதே மாதிரி பல பேர் திங்க் பண்ணிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி ராஜா ரகுவன்சிய அவருடைய மனைவி சோனம் கொலை பண்ண அந்த நியூஸ அவன் டிவியில பாக்குறான். சோ அதே மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்றான். அதாவது கூலிப்படையை வச்சு தேஜேஸ்வரை கொலை பண்ணிட்டு ஐஸ்வர்யாவையும் நார்த் இந்தியா சைடுக்கு அனுப்பிட்டு அவளையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டிராமா பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். மேலும் ராஜா ரகுவன்சி கேஸ்ல சோனமுடைய லவர் ராஜ் சிங் எப்படி வேவு பார்த்தானோ, சோ அதே மாதிரி கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இருந்துட்டு போலீஸுடைய மூவ்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு வேவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுஜாதாவையும் கூட்டிட்டு நார்த் இந்தியா சைடே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கான். அப்பதான் கூலிப்படையா யாரை செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவன் அவனுடைய ஆபீஸ்க்கு லோன் கேட்டு வந்த நாகேஷ், ராஜு, பரசுராமுடு இவங்க கிட்ட வாங்க உட்காருங்க, நீங்க லோனா வாங்குற பணத்தை திருப்பி கூட கட்ட வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சோ இத கேட்ட உடனே தான் அவங்க 3 பேருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி அவங்க சந்தோஷப்படும் போது அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறேன், ஆனா நீங்க எனக்காக ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டுறான். ஆரம்பத்துல அதிர்ச்சியான அந்த 3 பேருமே அதுக்கப்புறமா நிறைய பணம் கிடைக்குது அப்படிங்கிற ஆசையில ஓகே சொல்றானுங்க. சோ முதல்ல தேஜேஸ்வர் எப்ப எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜிபிஎஸ் டிவைஸை வாங்கின திருமலராவ் அதை ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறான். அவளுமே யாருக்குமே தெரியாம அந்த டிவைஸை தேஜேஸ்வருடைய பைக்ல பிக்ஸ் பண்ணிருக்கா. இப்ப ஒரு காரை வாடகைக்கு எடுத்த அந்த கூலிப்படை ஆட்கள் 3 பேருமே தேஜேஸ்வரை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பட் அப்படி இருந்துமே கூட தேஜேஸ்வர் போற இடமெல்லாமே பப்ளிக்குடைய நடமாட்டம் அதிகமா இருந்ததால அவனுடைய பிளானை சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ஃபெயில் ஆகுறானுங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்படி ஃபெயில் ஆனதால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு திங்க் பண்ணப்பதான் அந்த 3 முட்டாள்களுக்கும் ஒரு முக்கியமான ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிருக்கு.
அதாவது தேஜேஸ்வர் அவருடைய பேஷனுக்காக ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாலுமே ப்ரொஃபஷனலா அவர் ஒரு லேண்ட் சர்வேயராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணி அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணவனுங்க இவனுடைய லேண்ட் ஒன்ன சர்வே பண்ணி தரணும் அப்படின்னு தேஜேஸ்வருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறானுங்க. அவருமே அதை நம்பி அவனுங்க கூட கார்ல ஏறி போயிருக்காரு. அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா பார்த்து தேடிட்டு இருந்தவனுங்க சரியா எர்ராவள்ளி வில்லேஜ் கிட்ட சடனா காரை நிப்பாட்டுறானுங்க. அப்ப காருடைய ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த தேஜேஸ்வர காருக்குள்ள இருந்த இந்த 3 பேருமே காருக்குள்ளேயே வச்சு அரிவாள் மற்றும் கத்தியால சரமாரியா வெட்டவும் குத்தவும் ஆரம்பிக்கிறானுங்க. இதுல ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச தேஜேஸ்வர் எதுக்காக இவனுங்க நம்மள அட்டாக் பண்றானுங்க, எதுக்காக நம்மள கொலை பண்றானுங்க, நமக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாமலேயே பரிதாபமா இறந்து போறாரு. அதுக்கப்புறமா இறந்து போனவருடைய உடலை காருடைய பின் சீட்டுக்கு கீழே மறைவா தூக்கி வச்சுட்டு அதை எங்க கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறானுங்க. கடைசியா கிருஷ்ணா ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல தேஜேஸ்வருடைய செல்போன், பர்ஸ், செருப்பு இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவருடைய இறந்த உடலை கல்லேறு ரிவர் கிட்ட இருக்கிற ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகுறானுங்க. இப்ப ராஜா ரகுவன்சி கேஸ் மாதிரியே ஐஸ்வர்யாவும் காணாம போயிட்டதா டிராமா பண்ணிடலாம் அப்படின்னு திருமல ராவ் பிளான் பண்ணிருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் கடைசி நேரத்துல அந்த பிளான் வேணாம் அப்படின்னு டிராப் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருந்தபடியே டிராமா பண்ண சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்கான். அப்படிதான் வேலைக்கு போன தன்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு தவிச்சு போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேமிலி கூடயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கா. இப்ப சரி ஓகே ப்ரோ, இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த 6 பேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க மொத்தமா 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்களே, அப்ப பேலன்ஸ் அந்த 2 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல ஒன்னு 64 வயதுடைய திருப்படையப்பா அப்படிங்கிற திருமல ராவுடைய அப்பா மற்றும் சுஜாதாவுடைய வீட்டுல கொத்தனார் வேலை பார்த்த 30 வயதான மோகன். இவங்க 2 பேரும் தான் ஆரம்பத்துல தேஜேஸ்வர் எங்க போறாரு அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணி கில்லர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இவங்க 8 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதிரான சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ற வேலையில போலீஸ் இப்ப இறங்கி இருக்காங்க. இந்த கேஸோடைய விசாரணை எப்படி போகுது மற்றும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ்ல பல பேருடைய முட்டாள்தனம் தான் அநியாயமா அப்பாவியான தேஜேஸ்வருடைய உயிர் பலியானதுக்கு காரணமா இருந்திருக்கு. அதாவது வாழ்ந்து முடிச்ச சுஜாதா வாழ வேண்டிய தன்னுடைய மகளை பத்தி கவலைப்படாம தன்னுடைய சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு முட்டாள்தனமா இருந்திருக்காங்க. மேலும் ஐஸ்வர்யாவும் நமக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காம ஏற்கனவே கல்யாணமான திருமல ராவ் மேல ஆசைப்பட்டு முட்டாள்தனம் பண்ணிருக்கா. அடுத்தது லோன் கேட்டு வந்து அவனுக்கு 3 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம முட்டாள்தனமா பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ற முடிவுக்கு ஓகே சொல்லிருக்கானுங்க. இதுல ஒரு ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருமல ராவுடைய அப்பாவே இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கறதும், முக்கியமா ஆல்ரெடி அவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கறது தான். ஒரு அப்பா அப்படின்னா மகனுக்கு நல்ல வழிகாட்டியா அட்வைஸ் பண்றவரா இருக்கணும். ஆனா இவரை பாருங்க, மகனுடைய தப்பான பிளானுக்கு இவருமே உடந்தையா இருந்திருக்காரு. இல்ல திருமலராவுக்கு ஐஸ்வர்யா தான் வேணும் அப்படின்னா அவளை கூட்டிட்டு வேற எங்கேயாவது கண்காணாத ஒரு இடத்துல போய் அவங்க 2 பேருமே வாழ்க்கையை நடத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு ஒரு பாவமும் அறியாத தேஜேஸ்வர கொலை பண்ணதை ஜீரணிக்க முடியாம தான் மக்கள் பல பேருமே அவங்களுடைய கோபத்தை சோசியல் மீடியால வார்த்தைகளா கொட்டிட்டு இருக்காங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுஜாதாவுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு தேஜேஸ்வருடைய ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லி வான் பண்ணிருக்காங்க. பட் அவரோ நான் ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால அவங்களுடைய அம்மா எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் பண்ணி தான் ஐஸ்வர்யாவை மேரேஜ் பண்ணிருக்காரு. சோ அப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிற ஒருத்தரை கொலை பண்ற முடிவுக்கு ஐஸ்வர்யா ஓகே சொல்லிருக்கா அப்படிங்கறதும் கேட்கிறவங்களுக்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இப்படி இறங்கிட்டாங்க, பொண்ணுங்க எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு ஆண்கள் ஒரு புறமும், அதே நேரத்துல வரதட்சணை கொடுமை அது இதுன்னு பெண்களும் ஓர போக்க பார்த்தா கல்யாணமே பண்ணிக்க கூடாது போல அப்படின்னு சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜூலை 14 தான் லாஸ்ட் டேட். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. அதுல கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்லயே உங்களுடைய டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். சோ மை டியர் SDI SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இன்ட்யூஷன் இத பத்தி என்ன சொல்லுது? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.